திமுகவில் வந்து இணைவதற்காக ஒரு டேட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம், குறிப்பாக ஷானவாஸ், இவங்க பாலாஜி, அவங்க எல்லாமே இணைய போகிறதாக கேள்விப்பட்டோம். இது எந்த அளவுக்கு உண்மை? இது எல்லாமே ஊடகங்கள் பரவக்கூடிய செய்திகளை தவிர அவர்கள் தனிப்பட்ட முறையிலையோ இல்லை அவங்களுடைய சமூக வலைத்தளங்களையோ இல்லை அவங்க சார்ந்த யாருமே இது யாரும் வெளியில் சொல்லிக்கல. தாவேக்காக்கெல்லாம் போயிருந்தா சீட்டு கிடைச்சிருக்குமோ, ஜெயிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட்டெல்லாம் உங்களுக்கு வரலையா? நாங்கள் ஏன் அங்கே தாவேக்கு போகிறோம்? எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? தாவேக்கு என்ன 10 தேர்தல் நின்றுச்சா? இல்லை 10 நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சிருக்குமா, 10 உள்ளாட்சி தேர்தல் சந்திச்சிருக்குமா, 10 சட்டமன்ற தேர்தல் சந்திச்சிருக்குமா? இப்போ தான் அவங்க நின்றுருக்குறாங்க. ஏகப்பட்ட ஆவண கொலைகள் நடந்துச்சு. அதுக்கு எதுக்காச்சும் அவர் குரல் கொடுத்துக்கணும். எதுக்குமே குரல் கொடுக்காம இவர் கட்சி ஆரம்பிச்சிருவார், பறையர்கள்லாம் அவர் ஓட்டு போட்டுருவாங்கன்னா இது எப்படி சாத்தியமாகும்? இப்போ அண்ணன் சீமான் இருக்காருன்னா ஏன் சீமான் காரைக்குடியில் போய் நிற்கிறாரு? அங்கே என்னன்னு யோசிப்பார், ஆராய்ஞ்சு பாருங்க. அங்கே அவர் சார்ந்த சமூகத்தை ஓட்டு எத்தனை ஓட்டு நீங்கள் பாருங்கள். அப்போ ஏதோ ஒரு அடிப்படையில் சமூக வாக்குங்கிறது ரொம்ப அடிப்படை தேவையாது. ஆளுங்கட்சியோட கூட்டணி இருந்துக்கிட்டே நாங்கள் ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கிறோம்ல, நீங்கள் அந்த வலிமையை நீங்கள் பாருங்கள். அதையே நாங்கள் திமுக கூட்டணி நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு இப்படி வன்கொடுமை நடக்குது, அது மட்டும் ஏன் யோசிக்கிறீங்க? திமுக கூட்டணி நாங்கள் இருந்தாலும் திமுக நாங்கள் எதிர்க்கிறோம்ல, அந்த தில்லி எங்கள்கிட்ட இருக்குல்ல. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவினுடைய தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பைச் சேர்ந்த திரு இசை அமுதன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸோ எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு இருந்தால் கூட விசிகாவில் திரும்பவும் ஏதோ ஒரு புகைச்சல் ஆரம்பிச்சிருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். என்ன புகைச்சல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விசிகாவில் இப்போ 2-3 பேர் வெளியில் போக போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, திமுகவில் இணைவதற்காக ஒரு டேட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம், குறிப்பாக ஷானவாஸ், இவங்க பாலாஜி, அவங்க எல்லாமே இணைய போகிறதாக கேள்விப்பட்டோம். இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, இது எல்லாமே ஊடகம் மூலயமா வதந்தி தான். இது அண்ணன் ஷானவாசன் அவர்களுக்கு தலைவர் அறிவித்த உடனே மறுநாளே தலைவர் போய் சந்தித்து சாலை போற்றி பொன்னாடியை போற்றி அன்பையும் வாழ்த்தையும் அண்ணன் பாலாஜியும் பெற்றுட்டார். அதில் எந்த கருத்துமே இல்லை. அண்ணன் பாலாஜி அவர்கள் எப்பயுமே எங்களுடைய கட்சி கொள்கைகளும் கோட்பாடு உள்வாங்கி கொண்டு தான் இன்னமும் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் தான் அண்ணன் ஷானவாஸ் அவர்களும் தொடர்ந்து பயணம் செஞ்சுருக்கிறார். அதனால் இந்த கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாதுன்னு அடிப்படையில் தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் பல தொகுதிகளில் போய் பிரச்சாரம் பண்ணார். இது எல்லாமே ஊடகங்கள் பரவக்கூடிய செய்திகளை தவிர அவர்கள் தனிப்பட்ட முறையிலையோ இல்லை அவங்களுடைய சமூக வலைத்தளங்களையோ இல்லை அவங்களுக்கு சார்ந்த யாருமே இது யாரும் வெளியில் சொல்லிக்கல. ஊடகங்கள் இது செய்தி பரப்புது. ஏன்னா எப்பயுமே ஒரு விசிகா மேலே ஒரு 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 பரபரப்பை உண்டு பண்ணா மீடியாவுக்கு பெரிய ஒரு தீனி இருக்குன்றதுனால ஒரு விதமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒழிய. ஸோ இது உண்மை கிடையாது. திமுகவில் போய் நிறைய பேர் இணைய போகிறாங்க, முக்கியமான தலைவர்கள், முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இணைய போகிறாங்கன்றது உண்மை கிடையாது. இங்கே ஒரு தலைவர் தான் இருக்கிறாங்க. விசிகா பொறுத்தவரை ஒரு தலைவர் கட்ட தலைவர்கள், அதுதான் சொல்கிறேன். இங்கே ஒரு தலைவர் தான் இருக்கிறாங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கிடையாது. தலைவரை யாரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க எல்லாமே 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். இப்ப நான் 2ஆம் கட்ட தலைவர் தான். தலைவருடைய கொள்கையே கோட்பாடுகளை வேற ஒரு யாராச்சும் ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்களும் 2ஆம் கட்ட தலைவர் தான். இங்க யாருமே வேற்றுமை கிடையாது. ஒரே தலைவர், அது எங்கள் தலைவர் எழுச்சி தலைவர் தான். மற்றபடி 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் எங்களுடைய தலைவர் கொள்கை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அவ்வளவுதான். 2ஆம் கட்ட தலைவர் என்பதே கிடையாது. 2ஆம் கட்ட எல்லாம் தொண்டர்கள் தான். தலைவர் என்பதே கிடையாது. அவங்கெல்லாம் நிறைய மன வருத்தத்துல இருக்கிறாங்க. சீட்டு கிடைக்கல, எதிர்பார்த்திருந்தோம், கிடைக்காம போயிடுச்சு. ரொம்ப குறைவான தொகுதிகளில் விசிகாக்கு இடம் கிடைச்சிருச்சு. இந்த மாதிரியான மன வருத்தங்கள் இருந்தது. எலெக்ஷன் வரைக்கும் பொறுத்திருப்போம், ஏன்னா மற்றதுக்கு மாரி போயிடலாம் அப்படின்ற மாதிரி. திமுகவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விசிகா சேர்ந்தவர்களை தன் பக்கம் இழுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கான கணக்கீடுகள் நடப்பதாகவும் கேள்விப்பட்டோம். இல்லை, திமுகவில் இருந்து எங்களை யாரும் இழுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களை யாரும் இழுக்க முடியாது. அப்படி இருந்தால் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும். இன்னும் ஒரு 3 மாதத்தில் ஒரு 6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வந்துடும். அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு திமுகவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுரும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை டிவிகேவுக்கு எந்த அளவுக்கு வாக்கு சதவீதங்கள் இருக்குது, எந்த அளவுக்கு பதிவாயிருக்குங்கிறது இன்னும் ஒரு 4-5 நாளில் தெரிஞ்சிடும். அதனால் யாரும் அப்படி திமுகலாம் எடுத்தம் கவுத்துன்னு அப்படி செஞ்சிடாது. ரெண்டாவது, எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க யாருமே 2ஆம் கட்ட தலைவராக இருக்கட்டும், 2ஆம் கட்ட தொண்டர்களாக இருக்கட்டும், யாருமே நாங்கள் போய் திமுகவில் போய் சேர போகிறோம், நாங்கள் எங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு விரக்திலாம் கிடையாது. ஷானவாசனுக்கு தலைவர் தொகுதி கொண்டு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதன் பிறகு மறுபடியும் நாகப்பட்டினத்தில் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு.
அதேமாதிரி எஸ்எஸ் பாலாஜி நாட்டுக்கு வந்து சோழிங்கநல்லூர் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதன் பிறகு வந்து மயிலத்தில் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதன் பிறகு வந்து அண்ணன் வந்து திருப்பூரில் ஒரு வாய்ப்பு கிடச்சி வெற்றி பெற்றார். அப்போ எல்லாருக்கும் வந்து நம்ம பகிர்ந்து கொடுக்கணும்ல. சமத்துவத்தை நம்ம விரும்புகிறோம், சகோதரத்தை நம்ம விரும்புகிறோம், எல்லாருக்கும் வந்து நம்ம பகிர்ந்து விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம இருக்கிறோம் ஒழிய இவங்களுக்கு தான் அப்படின்னு போகணும், இவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும், இவங்களுக்கு தான் எம்பி சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று கட்டாயம் ஒன்றுமே கிடையாது. அதனால் எங்கள் கட்சியிலேருந்து யாரும் அங்கே போக மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் இருந்தால் ஒரு சந்தோஷம். ஆனால் எங்களுடைய தலைவருடைய வார்த்தைகளும் சொல்லும் அவருடைய சொல்லாற்றலும் அவருடைய பார்வையும் ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் எல்லாமே எங்கே இருக்கிறோம். நாங்கள் இப்போ எனக்கு கூட சீட்டு எதிர்பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 3-4 தேர்தல் எதிர்பார்த்தோம் தான், கிடைக்கல. இருந்தாலும் அடுத்த தேர்தல் நம்ம கிடைக்குமென்று நான் தான் இருந்து பொறுமையாக இருந்து நம்ம கட்சி வேற கட்சிக்கெல்லாம் போயிருந்தா நான் இது தாவேக்காக்கெல்லாம் போயிருந்தா சீட்டு கிடைச்சிருக்குமோ, ஜெயிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட்டெல்லாம் உங்களுக்கு வரலையா? நாங்கள் ஏன் அங்கே தாவேக்கு போகிறோம்? எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? தாவேக்கு என்ன 10 தேர்தல் நின்றுச்சா? இல்லை வந்து 10 நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சிருக்குமா, 10 உள்ளாட்சி தேர்தல் சந்திச்சிருக்குமா, 10 சட்டமன்ற தேர்தல் சந்திச்சிருக்குமா? இப்போ தான் அவங்க நின்றுருக்குறாங்க. அவங்கள யாருன்னு முதல்ல அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் பிறகு இன்னொருத்தவங்க வருவாங்களா வர மாட்டாங்களா அவங்க யோசிக்கிட்டோம். முதல்ல வந்து அவங்க சுய பிரச்சனை செய்யட்டும். அது இப்போ அண்ணன் தனிச்சு நின்றுருக்காரு, அவங்க எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குறாங்கன்னு தெரியட்டும். அதுக்கு அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் நம்ம சொல்கிறோம். அது எப்படி நாங்கள் எப்படி எடுத்துங்க போது நாங்கள் ஏன் இந்த தாவேக்கு போகணும்? எங்களுக்குன்னு அவசியம் இருக்குது. ஏன்னா தாவேக்கில் வந்து நிறைய பேர் உங்ககிட்ட வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்களாமே, எங்கள் கூட்டணியில் வந்து சேரணும், இணையணும். ஒரு வேளை அப்படி போயிருந்தாங்க அப்படின்னா விசிகாவுக்கான மதிப்பு மரியாதை கூடியிருக்கும், ஒரு துணை முதல்வர் பதவி கிடைச்சிருக்கும், அந்த மாதிரிலாம் எனக்கு அது யோசித்தது உண்டா? ஏடிஎம்குலேருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது தான், திமுகலேருந்து அழைப்பு வந்தது தான், பிஜேபியிலேருந்து அழைப்பு வந்தது தான், டிவிக்கிலேருந்து அழைப்பு வந்தது தான். எல்லா கட்சியிலுமே விசிகாவுக்கு ஒரு அழைப்பு இருக்குது. இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், இவங்க வந்து ராசியானவங்க, இவங்க வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு எங்கள் மேலே ஒரு நாங்கள் வந்து மக்கள்கிட்ட அணுகிற முறைகள் இருக்கட்டும், நாங்கள் வந்து வாக்குகள் கேட்குற முறைகளாக இருக்கட்டும், எங்கள் மீது ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. எங்களுக்கு அந்த அளவுக்கு வாக்கு வங்கி எங்களுக்கு இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குங்கிறது மற்ற கட்சியிலையும் உணர்றாங்க. அதனால் ஏடிஎம் வந்து கூப்பிட்டாங்க, மற்ற கட்சியில் தான் கூப்பிட்டாங்க. அதனால் டிவிக்கு மட்டும்தான் கூப்பிட்டாங்களா? ஒரு கட்சினாவே எல்லாருமே கூப்பிடத்தானே செய்வாங்க. அதுதான் அரசியல் கட்சி. வாங்க ஒன்றிணைந்து கூட்டணி செய்வான், ஆட்சி செய்வான் அப்படின்னு தான் முடிவு எடுப்பாங்க. அப்படி தானே இருக்க முடியும். அதுதான் ஜனநாயகம். இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசித்திரமான நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. என்ன அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய நிறைய வந்துட்டு பட்டியலின மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு தான் வந்துட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்துவார், பட்டியலின மக்களோடைய பாதுகாவலனாக விஜய் இருப்பார் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற பேர் இருந்தால் கவின் பட்டேலுக்கு அவர் குரல் கொடுத்துருக்கணும். உடுமைப்பட்டு சங்கர்கள் வந்து குரல் கொடுத்துருக்கணும். இன்னும் ஏகப்பட்ட ஆவண கொலைகள் நடந்துச்சு. அது எதுக்காச்சும் அவர் குரல் கொடுத்துக்கணும். எதுக்குமே குரல் கொடுக்காம இவர் கட்சி ஆரம்பிச்சிருவார். பறையர்கள்லாம் அவர் ஓட்டு போட்டுருவாங்கன்னா இது எப்படி சாத்தியமாகும்? பறையர்களுக்காக ஏதாச்சும் போராட்டம் நடத்தினாரா? இல்லை பறையர்களுக்காக ஏதாச்சும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாரா? இல்லை பறையருக்காக வேறு ஏதாச்சும் வந்து பேரணி நடத்தினாரா? எந்த நடத்தினார்? எதுவுமே செய்யலையே. திண்ணித்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அப்போ அது அவர் கட்சி தொடங்கலை. இப்போ வேங்கவையில் ஒரு கட்சி, வேங்கவையில் சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு ஒரு குரல் கொடுத்துருப்பாரா? எந்த செய்திக்கு வந்து அண்ணன் வந்து விஜய் அவர்கள் வந்து பறையருக்காக குரல் கொடுத்துருக்காரு? எதுக்குமே குரல் கொடுக்கலையா? பறையருக்காக ஒரு குரல் கொடுத்ததே கிடையாது. ஒட்டுமொத்தமாக தானே அவர் பார்க்குறாரு. அப்படி எப்படி எங்கள் ஓட்டு மட்டும் இப்படி அவருக்கு போகும்? வேணும்னா அவர் வந்து அவர் சார்ந்திருக்கிற சாதி சார்ந்த மக்களுக்கு குரல் கொடுத்து அவங்க சாதி ஓட்டு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. மாற்றத்தை நோக்கி செல்பவர்கள் அவர் பின்னாடி போறாங்க அப்படின்றாங்க. இந்த கான்செப்ட் எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி மாற்றம் வேணும், மாற்றம் முன்னேற்றம் அன்புன்னு இருந்துச்சு. அவர் எந்த லெவலில் போனாருன்னு உங்களுக்கே தெரியும், ஊடகங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ் மக்களுக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு ஒரு எதிராக ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி தான் ஏடிஎம்க்கு வந்துச்சு. திமுகவுக்கு எதிராக ஒரு அணி வேணும்னு சொல்லி தான் வந்து மதிமுக உருவாச்சு. மதிமுகவுக்கு அதிமுக திமுக இதெல்லாம் எதிராக ஒரு அணி வேணும்னா பாமக உருவாச்சு. அப்புறம் பாமக மதிமுக திமுக அதிமுக எதிராக ஒரு அணி உருவாகுன்னு சொல்லி தான் விசிகா உருவாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் உருவானார். அதன் பிறகு நாம் தமிழர் உருவானுச்சு. இப்படி பல கட்சி உருவாச்சு. அதனால் வந்து இது வந்து நாங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இவருக்கு முன்னாடியே ஒரு 4-5 பேர் இந்த இதெல்லாம் தொடங்கி வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த மாற்றம் முன்னேற்றங்கிறது வந்து அது எடுபடாது. அப்படி தான் இதை நாங்கள் பார்க்குறோம். இது வந்து பழகி போன கருத்து. இது
எல்லாரும் சொல்ற ஒரு விளையாட்டு, சொல்லு விளையாட்டு இது வந்து. இது வந்து மாற்றம் முன்னேற்றம். அப்படி சொல்ல முடியாது. நிறைய இளைஞர்கள் வந்து அவர் பக்கம் பின்னாடி போயிருக்கிறாங்க. யாரு கேட்டாலும் வந்துட்டு நான் தாவேக்காக்கு தான் ஓட்டு போட்டேன், விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியால பரவிக்கிட்டே இருக்குது. நீங்க வந்து தவறா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், திண்டிவனம் தொகுதியில் போய் இருக்கணும். யாருக்கு ஓட்டு போட்டுன்னு கேட்டா அங்க வந்து உங்களுக்கு பானைக்கு ஓட்டு போடணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க இங்கிருந்து போய் கள்ளக்குறிச்சி போய் கேட்டிருந்தா நாங்க வந்து பானைக்கு ஓட்டு போடணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க இங்கிருந்து காட்டுமாட்டு ஓட்டு கேட்டிருந்தா போய் உங்களுக்கு நான் வந்து பானைக்கு ஓட்டு போடணும்னு சொல்லியிருப்பாங்க. இங்கிருந்து நீங்க பெரியகுளத்தை போய் கேட்டிருந்தா நாங்க பானைக்கு ஓட்டு போடணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இங்க நகரவாசிகளே இருந்து கொண்டு நகரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கருத்து கணிப்பு கேட்டா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. கிராமப்புறங்களை போய் கருத்து கணிப்பு கேட்டு பாருங்க. அங்கதான் உண்மையான வாக்குப்பதிவு நடக்கும். ஏன் கிராமப்புறங்கள்ல தான் வந்துட்டு மற்ற கட்சிகளுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா? தாவேக்காக்கு கிராமப்புறங்கள்ல வரவேற்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு கிராமப்புறங்களில் தாவேக்கு வரவேற்பு இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து உறவுகளை நம்பி இருப்பாங்க, சமுதாயங்களை நம்பி இருப்பாங்க, முன்னோர்களை மதித்து அவங்களாம் இருப்பாங்க. ஆனால் கிராமப்புறங்கள் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் சுதந்திரமாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் வந்து அது எப்படி இந்த தேர்தலில் அந்த காய் நகரத்தில் எப்படி போகுதுன்னு நான் வந்து என்னால் சொல்ல முடியும். இருந்தாலும் அந்த கருத்து கணிப்பு இன்னும் 2-3 நாள் இருக்கு. வெறும் சமூக வாக்குகள் மட்டுமே போதுமா சார் ஒரு கட்சி ஜெயிப்பதற்கு? தன் சார்ந்த ஒரு சமூக ஓட்டுகள் மட்டுமே போதுமா ஒரு கட்சி ஜெயிக்கணும்? கிடையாது. ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா ஒரு சமூக வாக்கு மட்டும் தேவையில்லை, ஆனா ஒரு சமூக வாக்கும் தேவை. ஏன்னா இப்ப விஜய் இருக்காருன்னா விஜய் வந்து பெரம்பலூரோட நின்றுக்கலாம். ஏன் அவரு வந்து போய் திருச்சியில் கிழக்கில் போய் நிற்கிறாரு யோசிங்க. இப்ப வந்து அண்ணன் சீமான் இருக்காருன்னா ஏன் சீமான் வந்து காரைக்குடியில் போய் நிற்கிறாரு? அங்க என்னன்னு யோசிப்பா ஆராய்ஞ்சு பாருங்க. அங்க அவங்க அவர் சார்ந்த சமூகத்தை ஓட்டு எத்தனை ஓட்டு நீங்க பாருங்க. அப்ப ஏதோ ஒரு அடிப்படையில வந்து சமூக வாக்குங்கிறது ரொம்ப அடிப்படை தேவையாது. தேவையில்லாம இல்ல, சமூக வாக்கு கட்டாயம் தேவை. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. சமூக வாக்கு இல்லாம யாராலும் ஜெயிக்க முடியாது. அப்ப ஒருத்தர் வந்து ஒரு பொது தேர்தல வந்து வேற யாராச்சும் ஒரு ஆள் போடலாம்ல. இப்ப வந்து பொது தேர்தல் வந்து இப்ப ஒருத்தர் வந்து ஒரு வன்னியர் போறாருன்னா அந்த இடத்துல ஒரு பறையர் போடலாம்ல. வந்து ஒரு பொது தேர்தல் வந்து ஒரு நாடார் போறான்னா அந்த இடத்துல ஒரு பறையர் போடலாம்ல. ஏன் நாடார் போட்டா நாடாரம் மட்டும் போறாங்க, வன்னியர்கள் போட்டா ஏன் 2 வன்னியர்களும் போடுறாங்க? இப்ப 4 மணி போட்டுருக்கல. ஒவ்வொரு தொகுதியிலும் பாருங்க, எல்லா தொகுதியிலும் வந்து அந்தந்த சாதிக்கார சார்ந்து தான் அதிகமா நிப்பாட்டுவாங்க. அப்ப ஏன் சமூகம் இருக்கிறதுனாலதான் அந்த அவங்க வேட்பாளர் போட்டுக்கிறாங்க. சமூகத்தை விரும்பினா அந்த வேட்பாளர் போட்டுக்க மாட்டாங்கல்ல. அப்ப சமூக வாக்குங்கிறது ரொம்ப கட்டாய தேவை. அது இதுல இருந்து யாருமே சமத்துவம் சமூக நீதி அதெல்லாம் வேண்டாமா சார்? ஏன்னா வந்துட்டு எலெக்ஷன் வரும்போது சமூக வாக்குகள் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அப்படின்னா இப்ப அரசியல் கட்சிகள் தானே அந்த சமூகத்தை அந்த ஒரு ஜாதி பிரிவினை அப்படியே அவங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை சமூக வாக்குங்கிறது தேவை. ஆனா அந்த சமூக வாக்கு வச்சு இந்த சமுதாயத்தை நம்ம எப்படி வந்து நிலைநாட்டு கொண்டு போறோம், நடுநிலையை கொண்டு போறோம், அதுதான் நமக்கு முக்கியம். ஒரு சமூக வாக்கு மட்டும் நான் வாங்கிக்கிட்டு நான் என் சமூகத்தை மட்டும் ரொம்ப நல்வழியாக கொண்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு வகையான நல்லதாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு வகையில் மாற்று சமூகத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு கெடுதலாக இருக்கும். இல்லை என் சமூகத்தில் இருந்து மட்டும் இருந்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வேறு சமூகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ரொம்ப ஏதாச்சும் கொஞ்சம் கொச்ச வார்த்தை பேசுறதோ கொடுமைப்படுத்துறதோ இல்லை வந்து போகிறவங்க வரவங்க வந்து ஏதாச்சும் வந்து கொஞ்சம் எது சீண்டல் பண்ணிட்டு இருந்தானா அது இன்னும் ரொம்ப கொடுமையாக இருக்கும்ல. அப்போ சமூக வாக்கு வச்சு எப்படி இந்த சமுதாயத்தை திருத்துவது, எப்படி நேர் நோக்கி கொண்டுட்டு போறதுங்கிறதா ரொம்ப ஒரு எளிமையான பாதையா இருக்கும். அதை விட்டுட்டு சமூகம் தான் எல்லாம் அப்படிங்கிறது கிடையாது. சமூக வாக்கு வச்சு நம்ம பாதையை எப்படி கொண்டுட்டு போறோம், அவ்வளவுதான். வந்து சமூக வாக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பட்டியலின மக்களுடைய வாக்குகள் வந்துட்டு திமுக கூட்டணிக்கு விழுந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 234 தொகுதியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் இல்ல நான் வெளிப்படையா அந்த கேள்வியை கேட்பதற்கான காரணம் நிறைய அங்க வந்து பிரச்சனைகள் பட்டியலின மக்களுக்கான பிரச்சனைகள் வந்துட்டு அதிகமாக இருந்தது. திருமாவளவன் குரல் கொடுப்பதோடு நிறுத்தி விட்டார். என்ன நடந்துச்சு, எதுக்காக நாங்க குரல் கொடுத்து நிப்பாட்டிவிட்டோம் அது சொல்லுங்க பாப்போம். வேங்க வேற நீங்க நிப்பாட்டிவிட்டோமா? குரல் கொடுப்பதோடு நிறுத்தி விட்டார். நீங்க வந்து விஜய் கேள்வி கேட்டீங்க இல்லையா, பட்டியலின மக்களுக்காக போராட்டம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வந்துட்டு அறிக்கை வாயிலாக சொல்றீங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறோங்க, நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணா முட்டோமா? இப்ப ஒரு சம்பவம் திமுக கூட்டணியில இருந்துகிட்டே நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க அப்படின்னு ஆமா அதை யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளுங்கட்சியோட கூட்டணி இருந்துகிட்டே நாங்க ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கிறோம்ல, நீங்க அந்த வலிமையை நீங்க பாருங்க. அதையே வந்து நாங்க திமுக கூட்டணி இருக்கிறோம் உங்களுக்கு வன்முறை நடக்குது அது மட்டும் ஏன் யோசிக்கிறீங்க? திமுக கூட்டணி நாங்க இருந்தாலும் திமுக நாங்க எதிர்க்கிறோம்ல, அந்த தில்லி எங்கள்கிட்ட இருக்குல்ல, நாங்க பேசுறோம்ல. நாங்க வந்து திமுக கூட்டணி இருக்குன்னா நாங்க வந்து ஜம்மு போய் உட்காந்துக்கல எதிர்த்து பேசுறோம்ல, அந்த வலிமை எங்கள்கிட்ட இருக்குல்ல. வேற யார்கிட்ட இருக்கு? இப்ப வந்து ஏடிஎம் கூட எல்லாரும் வந்து அப்படி பேசிட்டாங்களா? அப்படி யாரும் பேசல. அதுக்கெல்லாம் இருக்குல்ல, கருத்துக்கள்லாம் இருக்கத்தானே செய்யுது. அப்ப நாங்க ஓப்பனா தான் பேசிட்டு தானே இருக்கோம். நாங்க மாறுபடி நாங்க பேசலையே. திமுக கூட்டணி இருந்தாலும் நாங்க வந்து அது
ஏதோ மக்களுக்கு எதிரான செயலாக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்து சுட்டிக்கிட்டு தான் செஞ்சுருக்கிறோம். ஸோ தப்புனா தப்புன்னு எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அது எந்த இதுவுமே கிடையாது. அதை முன்னாடி கேட்ட கேள்விக்கான பதில் எனக்கு வேணும். என்ன அப்படின்னா அதாவது தென் மாவட்டங்கள்ல இருக்கிற வாக்குகள், பட்டியலின வாக்குகள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு திமுக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? விடுதலை சிறுத்தைகள் எங்கே இருக்கோ அந்த அன்னைக்கு அந்த எல்லா வாக்குகளும் வரும். திமுக கூட்டணிக்கு வருமா வராதுன்னு எனக்கு தெரியாது. இது நான் உங்களுக்கு 100 கேள்விக்காக நான் விடையாக சொல்கிறேன். விசிகா எந்த அணியில் இருக்கோ அங்கே எங்களுடைய ஓட்டு வந்து கிட்டத்தட்ட 90% ஓட்டு நாங்கள் போல் போடணும். அதில் எந்த விடையும் அதுதான் உறுதி. அதில் வந்து நீங்கள் போய் சர்வே எடுத்தால் கூட அதுதான் சொல்லுவாங்க உங்களுக்கு. விசிகாக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சொன்ன மாதிரி இந்த 2ஆம் கட்ட தலைவர் இருப்பார். அதற்கு கீழே அடுத்த படியில் இருக்கக்கூடிய நிறைய அந்த தலைவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பனிப்போர் இருப்பதாக நாங்கள் வந்து கேள்விட்டோம். பனிப்போர் அப்படின்னா நீ பிரிவனா நான் பிரிவனா, என்ன இந்த கட்சியில் இருக்கலாமா, இல்லை மறுபடியும் வந்துட்டு திமுக பக்கம் இல்லை வேறு கட்சிகளுக்கு போகலாமா, அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அண்ணன் திருமாவளவன் ஐயா காதுகளுக்கு போகுதா? அவருடைய நிலைப்பாட்டில் என்னவா இருக்காரு? எங்கள் தலைவருக்கு அந்த சேலம் போகல. அவர் போகிற மாரி இருந்தால் அது உண்மையாக இருக்கும். போகாமல் இருக்கிறதுனால தான் அது பொய்யா இருக்குது. 2ஆம் கட்ட தலைவர்களும் பனிப்போர்லாம் கிடையாது. என்ன பனிப்போர் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது, அந்த பனிப்போர் இருக்கும் இல்லையா. வேறு கட்சிக்கு போகிட்டு பனிப்போர்லாம் கிடையாது. தலைவர் கொள்கையை ஏற்றுக்கிட்டு யார் இருந்தாலும் அவங்க இருப்பாங்க. தலைவர் கொள்கை ஏற்றுக்கிட்டு இல்லாதவங்க யாருன்னு போயிடுவாங்க. இது எதுக்கு போர் எதுக்கு வரப்போகுது? விருப்பம் இருந்தால் இருக்க போகிறாங்க, இல்லைன்னா போக போகிறாங்க. அப்போ இந்த நிமிஷம் வரையும் யாரும் போகிறோன்னா இந்த நிமிஷம் வரையும் எங்கள் தலைவர் ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். இந்த நிமிஷம் வரையும் யாரும் எந்த விமர்சனம் பண்ணலைன்னா இன்னமும் எங்கள் தலைவர் நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். தலைவர் தான் இந்த சமுதாயத்திற்கு, தமிழ் சமுதாயத்துக்கு தலைவர் விட்டால் வேறு யாருமே கிடையாது. நான் பார்த்த காலத்தில் வைபாசுன்றது நான் பார்த்து எனக்கு விவரம் தெரிஞ்சு வைபாசுன்றது இன்னும் நான் இப்போ இருக்கிற தலைவர்னு பார்த்துக்கிறேன். எல்லா தலைவரும் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்கள் தலைவர் வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. அவர் பண்ணாத விடயங்களே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த மக்களால் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால் வந்து யாரும் எங்கள் தலைவர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு டக்குன்னு போயிட முடியாது. எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது. எங்கள் தலைவர்கிட்ட நெருங்கிறதுக்கே ஒரு கோட்பாடு இருக்கும். நெருங்கி வர்றதுக்கு ஒரு கோட்பாடு இருக்கும். அண்ணன் வந்து இந்த நேரத்தில் சாப்பிட்ற டைமு, அண்ணன் இந்த நேரத்தில் தூங்குற டைமு, அண்ணன்ட்ட பேசுகிற டைமு அப்படி இந்த அண்ணன்ட்ட சொல்லலாமல் சொல்லக்கூடாதுன்னு ஒவ்வொரு தோழருக்குமே தெரியும். அதனால் யாருமே தலைவர் மனதை காயப்படுத்திட்டு வேறு கட்சிக்கு போகணும் அப்படின்னு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சார். ஸோ இந்த தேர்தல் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இந்த தேர்தல் கண்டிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற தேர்தலாக தான் இருக்கும். அதில் எந்த மறுபேச்சும் இடம் இல்லை. ஏன்னா அவங்க செஞ்ச சாதனைகளாக இருக்கட்டும், திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், குறிப்பாக நாங்களாக இருக்கட்டும், எங்களுடைய வலிமை என்னன்னு வந்து திமுகவுக்கு தெரியும். எங்களுடைய வலிமை என்னன்னு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் எல்லா கூட்டணி தலைவர்களுக்கும் இந்த திமுக கூட்டணி யார் வலிமைன்னு தெரியும். அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நாங்கள் இருக்கிற வரையும் யாரும் ஆட்சியை நாங்கள் விட்டு கொடுத்துட மாட்டோம். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் யாரை பார்த்தாலும் வந்துட்டு நான் தாவேக்காக தான் ஓட்டு போட்டேன், விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே ரொம்ப பெருமையாக வேற நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படின் போது நிறைய பெருவாரியான வாக்குகள் அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 20% அவர் வாக்குகள் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இல்லை 20% எடுக்க மாட்டார், அது நம்ம பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா எடுப்பாருங்கிறது ஒரு கேள்வி தானே. எடுத்துக்கிட்டாருன்னா தானே விடை. எடுப்பாருங்கிறது கேள்வி தானே. அதனால 4ஆம் தேதி தெரிஞ்சிடும்ல. 4ஆம் தேதி வந்து கூடின கூட்டத்துக்கு, பேசின பேச்சுக்கு, ஊடகம்லாம் அவர் கொடுத்த ஆதரவுக்கு கண்டிப்பாக அதுக்கு விட தெரியதான் போகுது. ஏன்டா இவ்வளோ தூரம் குரல் கொடுத்தோம், ஊடகம் வந்து பார்க்க தான் போகிறாங்க. என்னடா இதுக்கு தான் ஓட்டு போட்டோமா அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டோன்னு வேதனைப்பட தான் போகிறான். ஆனால் இதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு தளபதியாக இருக்கட்டும், எங்களுடைய தலைவராக இருக்கட்டும், இந்த மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்யணும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அடுத்த ஆட்சி கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் வராது. எந்த மாற்று சக்தி வேல் எடுத்துட்டு வேற கோயிலுக்கெல்லாம் வேற போயிருக்கிறாரு. விஸ்வரூப வேல் தரிசனம் எல்லாம் வேற பண்ணியிருக்கிறாரு. அடுத்து நிறைய கோவில்களுக்கு ஷீரடி வேற போக போறாரு. அவருடைய ஆன்மீக பயணம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அதை எப்படி பாக்குறீங்க விஜயோடது? இல்லை, அவங்க அம்மா வந்து சாய்பாபா மீது ஒரு பற்று உள்ளவங்க. ஒரு கோயில் கட்டிருக்காங்க, எனக்கு தெரியும். சென்னையிலே கட்டிருக்காங்க, பெரிய கோயில் கட்டிருக்கிறாங்க. அது அந்த மத நம்பிக்கை நம்ம வந்து புண்படுத்த நான் விரும்பலை. தேர்தலுக்கு முன்னாடி அவர் வேல்கிட்ட போயிருந்தாருன்னா நான் உள்ளபடி ஏற்றிருப்பேன் நான். ஏன்னா பெரம்பூரில் வந்து அதிகப்படியான்னு பார்த்தீங்கன்னா கிறித்தூர் அதிகமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு திருச்சி கிழக்கில் பார்த்தீங்கன்னா கிறித்தூர் அதிகமாக இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து அவங்க சாதிக்கே அதிகமாக இருக்கிறாங்க, வாக்குகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது தேர்தலுக்கு முன்னாடி அண்ணன் விஜய் அவர்கள் வந்து திருச்செந்தூர் போயிருந்தாருன்னா இது ரிசல்ட்டு வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ ரிசல்ட்டு வேறு தான் இருந்தாலும் இன்னும் ஓட்டு ரொம்ப கம்மியாக வாங்கியிருப்பார். இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த
இந்துலாம் இருப்பாங்களே அந்த 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 தோழர்களை நம்ம வந்து சங்கடப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக ஒரு அவங்க மன மகிழ்ச்சிக்காக அவர் போயிருக்காரு. அவர் முட்டி போட்டு வேண்டி அழுத காட்சி எல்லாமே எல்லா ஊடகத்திலும் பார்த்துருக்குறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இப்போ போகிறது வந்து அவங்க தோழர்களுக்காக போயிருப்பார், அவங்க தோழமைக்காக போயிருப்பார். அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். நான் அவருக்காக அவர் போயிருக்க மாட்டார். ஏன்னா அவர் கிறிஸ்துவராக இருந்துக்கிட்டு எப்படி ஒரு முருகர் வழிவிடுவார், அப்புறம் இயேசு கோச்சிக்குவார்ல, அப்புறம் வந்து மரியாள் கோச்சிக்குவாங்கல்ல. அதனால அவர் முருகர் அப்புறம் கந்தன் முருகர்லாம் அவர் என்ன பண்ணுவாங்க அப்புறம். அது நாங்கள் பெரும்பொருளாக நான் எடுத்துக்கல. ஊடகங்கள் தான் அவர் மீது பெரிய ஒரு திணிப்பும் ஒரு தீனியும் போட்டுக்கிட்டே இருக்கு. அது எங்களுக்கு பெரிய சாதாரண ஒரு சொல்லாதான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா சார். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.